ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, உலகத்துல எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா அது வந்து அமெரிக்கால போய் நிக்கும். தமிழ்நாட்டுல என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்துல போய் நிக்கும். இப்ப இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது. 51 உயிர்கள் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப இதோட வேர் தேடி நேரம் வரும்போது இங்க வந்து நிக்குது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான். இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல வந்து அந்த ஊர் பேரும் புரிஞ்சது. கருணாபுரம், கருணாநிதி மகன், கள்ளக்குறிச்சி, சாராய வியாபாரி ஸ்டாலின். சாராய வியாபாரி ஸ்டாலின் எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த கள்ளச்சாராயத்தை வித்த இந்த கண்ணுக்குட்டிக்கும் சாராயத்தை விற்கிற ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. இந்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டுல உட்காந்து சாராயம் விற்காரு. இந்த சாராய வியாபாரி நாட்டுல வந்து சாராயம் விற்காரு. இவர் பச்சை கலர் போர்ட்ல சாராயம் விற்காரு. இவர் மரத்துக்கீழ உட்காந்து சாராயம் விற்காரு. அவர் சாராயம் விற்கிற இடத்த நம்ம பார்த்தோம். ஒரு டேபிளுக்கு ஒரு மண்ணு மூட்டையை போட்டு சாராயம் விற்காரு. இவர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு சாராயம் விற்காரு. அந்த சாராயத்துக்கு இந்த சாராயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சாராயத்தை கொடுத்தா உடனே சாவு.